ஹரிச்சந்திரா, அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்கிறாயா இல்லையா என்றார். கண்ணை வேண்டினோம் இதுவே காக்கின்ற இந்த மண்ணை வேண்டினோம் வாழுடன் இதுவே கண்ணை வேண்டினும் இதுவே காக்கின்ற கண்ணை வேண்டினும் ஏகுமே நான் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் பிற மாதங்களை விரும்ப மாட்டேன் என்று நான் உபமானமாகத்தான் சொன்னேன். உபமானமாக சொன்ன சொல்லை உறுதியாக வைத்துக் கொண்டு ஹரிச்சந்திரா, கண்ணை தருகிறாயா? கண்ணை இறக்கிறாய் எனக்கு மண்ணை தருகிறேன் என்று சொன்னாயே. நாடு நகரங்களை எனக்கு தாவே வாழ்த்து கூட உபமானமாக சொன்ன தொழுக்காக நாடு நகரங்களை தாவே வாழ்த்து ஹரிச்சந்திரா, தாரை வார்த்து தருகிறாயா இல்லையா என்றார். இல்லை என்ற சொல்லுக்கு இடமில்லை சுவாமி. தாரை வார்த்து தருகிறேன் என்று எனது மனைவியை எண்ணியிலே ஜலம் எடுத்து வர செய்து தாரை வார்த்து கொடுத்தேன். தெய்வீக அமரரும் இன்புரே அந்தனரும் தெய்வீக அமரரும் இன்புரே அருள் செல்வமே அடைந்து நிந்தனை செயலின்றி நிலைத்திடும் நிதியாவும் நின் பாத மலர் தேரவே என் செயலால் எதுவும் இல்லை ஐயா, இனி தெய்வமே இருக்கும் இடம் தேடி என் பஜைக்கு அண்ணாண்டார் உருக்கமுடனே தின்பே ஐயா சிவமே நாடு நகரங்களில் தாரை வார்த்து கொடுப்பதற்கு முன்பாகவே கோதிகிறாரா, உங்களுக்கு நான் அனைத்தையும் தாரை வார்க்கவில்லை சுவாமி, அனைத்தையும் தாரை வார்க்கவில்லை. ஏனென்றால் எனது மக்களுக்கு சொந்தமான எம்பெருமான் வாழும் ஏமகூடம் பாவத்தை நீக்கி அந்த நாடு நகரங்கள் அத்தனையும் தாரை வார்த்து வார்த்து கொடுத்துவிட்டு எனது முன்னோர்கள் எனது இந்த திங்கமுக சிம்மாசனத்தை ஆண்டு அலங்கரித்து அழகாக்கி செய்தவர்கள் மொத்தம் 27 பேர்கள். பாட்டன் முப்பாட்டின் என்று சொல்லக்கூடிய வகையிலே 27 பேர்கள். யார் யார்? இச்சுவாகு, மிகுச்சி, புரஞ்சயன், அனேசு, புருதுவு, சோகோதன், தந்திரன், யுவராசுவன், சாபத்தகன், பிரகத்தன், உடையசுவன், அரியசுவன், அதிரியசுவன், பெருகினாசுவன், திரிதாசுவன், தேனசுத்து, மாந்தாதா, அம்பரீசன், புருகுச்சன், குசன், திரசு, திரியசுவன், அனரண்யன், திரியன், திரிமங்கன், திருச்செங்கு, தந்தை திருச்செங்கம் என்ற 27 மன்னவர்களுக்கு பின்னவனாக இந்த அடியேன் ஹரிச்சந்திரனும் அமர்ந்து அரசு ஆட்சி செய்த திங்கமுக சிம்மாசனத்தை ஒருவரை அறிந்து பார்த்தேன்.
சிம்மாசனத்தை பார்த்துவிட்டு நாட்டை விட்டு புறப்பட்டு ஹரிச்சந்திரன் வெளியேறார். ஏன் சுவாமி, எதற்காக என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். என்னடா என்னை ஏமாற்றி விட்டு செல்கிறார்கள் என்றார். அவமானம் நாங்கள் சொன்ன சொல்லுக்காக நாடு நகரைகளை எல்லாம் நான் தாரை பார்த்து கொடுத்தேன். ஐயா, அவமானம் நாங்கள் சொன்ன சொல்லுக்கு தரைய நாடு நகரங்களை தாரை பார்த்து கொடுத்தேன். அதுவும் தங்களை ஏமாற்றி விட்டு செல்கிறேனா? யாகத்திற்காக தானம் பெற்ற பொன்பொருளை முன்னிட வைத்து சென்றனே, அதை கொடுக்க யாகத்திற்காக தானம் பெற்ற பொன்பொருள்கள் தானே தாங்கள் தெரிவித்தபடி அதோ களஞ்சியத்தில் இருக்கிறது, தாங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. நன்றாக இருக்கிறதா? நாடு நகர் அரசு செல்வம் முதலானவற்றை தானம் செய்யும் போது அந்த பொண்ணை நீ நீக்கவில்லை. நீ செய்த தானத்தில் அதுவும் சேர்த்து விட்டது. ஆகையால் முன்பு யாகத்திற்கு பெற்ற பொண்ணை தனியாக கொடுக்க வேண்டும் என்றார். தனியாக கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு வகை இல்லை ஐயா. ஆனால் அதற்கு ஒரு தவணை கொடுங்கள், அதற்குள் தருகிறேன் என்றேன். ராஜகடு 48 நாள் தவணை தருகிறேன், அதற்குள் பொன்பொருளை கொடுக்க வேண்டும் என்றார். காசி மாநகர் செல்வதற்கு 40-45 நாட்கள் ஆகிவிடுமே சுவாமி. அதற்குள் நானே வந்து எப்படி கொடுக்க முடியும் என்று உன்னிடம் பொன்பொருளை வாங்கி வருவதற்காக சராயு நதிக்கரையிலே தரகர் ஒருவர் இருப்பார், அவரை உடன் அழைத்து சென்று அவரிடம் கொடுத்து அனுப்பு என்றார். ஆகட்டும் சுவாமி என்று நாட்டை விட்டு புறப்பட்டு சராயு நதிக்கரை சென்றடைந்தோம். அங்கே தரகரை கண்டு அவரையும் உடன் அழைத்து சென்றோம். தரகரானவர் வழியிலே அவர் செய்த கொடுமைகள் தகிக்க முடியாது. என்னென்ன கொடுமைகள்? கோட்டிலே நிறுத்தினார், அண்ணாந்தார் மூட்டினார், நெற்றியிலே கல்ல வைத்தார், கையிலே கிட்டியை கட்டி என்னை தவுக்கால் அடி அத்தனையும் பொறுத்துக் கொண்டு காசி மாநகர் சென்றடைந்தோம். காசி மாநகர் சென்றடைந்தோம். காசி மாநகரிலே காசி மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமான் காசி விஸ்வநாதரையும் என் தாய் காசி விசாலாட்சி அங்கே அரசாட்சி செய்யும் அந்த முனியப்ப சுவாமியையும் நாங்கள் அனைவரும் சேவித்து வருகிறோம். காசிநாதா, முகுந்தப்பா கருணைக்கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, அடைக்கலம்
தெரிவித்து விட்டு காதி மாநகரிலே வீதியிலே வீதியாக சென்று கொண்டிருந்தோம். கடத்திற்கு ஒரு வழியும் இல்லை. நான் என்ன செய்வேன்? அம்மா தாராவதி, காதி மாநகர் வந்து விட்டோம் அம்மா. இங்கு பொருளை நமக்கு யார் கொடுப்பார்? கடனை கொடுப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. சுவாமி, ஏன் சுவாமி, ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் இருக்கிறேன் பிரபு, என்னை விட்டு கடனை கொடுங்கள் என்றார். உன்னை விட்டு கடனை கொடுப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்? காதி மாநகரில் எனக்கு ஒரு வழியும் இல்லை. ஒரு வழியும் இல்லாத காரணத்தினால் காதி மாநகரிலே விலை கூறினேன். மாணிக்கத்தை எனது கற்பின் கருமுளத்தை எனது பாதத்தின் உயிரை நான் காதி மாநகரில் என்று கூறி நான் என்ன செய்வேன்? எப்படியும் பெற்று ஆக வேண்டுமே. அதோ அடுத்த வீதி அந்தணர்கள் வீதி போல் தெரிகிறது. மறுபடியும் அந்த அந்தணர்கள் வீதியிலே விலை கூறுவோம் என்று விலை கூறினேன். எப்படி விலை கூறினேன்? கலைமதி முகத்தாலை என் கரம் பிடித்து வந்தவரை நான் விலை என்ன விற்பதற்கோ எனது மாதற்ற மாணிக்கத்தை நாம் விலை என்ன விற்பதற்கோ விதியோ விதியோ முனிவரின் தரியோ காத்திராதா உலகம் அறியாத புதுமை உலகம் அறியாத புதுமை
அன்னதர்கள் வீதியிலே விலை கூறி சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே காலகண்டர் என்ற ஒரு அன்னதன் என் பத்திரிகை விளைபற்று என் பாலகனையும் ஏமாற்றி அழைத்துக் கொண்டார். எப்படி முனிவர் கடன் தீர்ந்தால் போதுமை என்று உன்னை தரகரிடம் தாட்டுதலிட்டு புறப்பட்டேன். ஹரிச்சந்திரன் நீ என்றார். என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். என்னடா முனிவருக்கு தர வேண்டிய பொன்பொருளை கொடுத்து விட்டாய். காடு மலைகள் எல்லாம் உன்னோடு திரிந்து அடைந்து வந்தேனே, எனக்கு தரவு சம்பளம் கொடுக்கவில்லையே என்றார். ஐயா, தரவு சம்பளம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு வகையும் இல்லையே ஐயா என்று. ஏன் இல்லை? நீ இருக்கிறாய், உன்னை விட்டு எனக்கு தரவு சம்பளம் கூட என்று. நான் இருக்கிறேன், என்னை விட்டு தரவு சம்பளம் தருகிறேன் என்று சேரியிலே வீரவாக கூட விளையாடி 10,000 தரங்கத்து எஜமான் வீட்டை அடைந்தேன். அங்கே மாமிசர் காவடிகளை சுமந்தேன். பின்பு கன்றை அழிந்தால் அறுத்தேன். கத்தி அவர்கள் கையிலே அறுத்த எனது எஜமான் என்னை காலால் வைத்தார். ஆண்டை, கால்கள் நோகமாண்டை, என்னை கம்பால் அணியுங்கள் என்றேன். அது கேட்டு அவர் என் மீது இரக்கம் கொண்டு, அடி ஹரிச்சந்திரா,
நீ வீட்டு வேலைகள் செய்ய மாட்டது. எனக்கு சொந்தமான மயானம் ஒன்று இருக்கிறது, அங்கே சென்று காவல் செய்ய அவன் கட்டளை நான் ஏற்றுக்கொண்டு போகிறேனப்பா. காத்திராவா 56 தேசங்களையும் ஒரு துணை நிழல் ஆண்டு அரசாட்சி செய்த நான் அனைத்தையும் இழந்து தற்சமயம் மயானுக்கு அவளுக்கு போகிறேனப்பா. போகிறேன் மயானை காவல் காவல்தி காக்கியமது 108 வீதிகளில் உள்ள மக்களுக்காக ஏற்பட்ட மயானம் 70 காதம் சுற்றலாம். அதில் அந்தரன் சமம் சுட ஏற்பட்ட இடம் தெற்கிலே 20 காதம், சத்திரிய மயானம் ஈசானி திக்கிலே 15 காதம், வைத்தியர் ஈம வட மேற்கிலே 10 காதம், தூத்துர துடுகாடு கீழ்த்து செய்யும் 25 காதம். வேதியர் தவத்தை வெப்பம் கவையாடும், சத்திரியர் ரத்தை தங்க கவை கொண்டு, வைத்தியர் தவத்தை தந்தர கவையாடும், மற்றொரு பிணங்களை கவியோட கவை கொண்டும் தகனத்தை பஞ்சமர் நீங்க மற்ற வகுப்பினரிடம் காற்பனம் முளத்துண்டு வாய்க்கத்தை பஞ்சமரிடம் அரிசி நீங்க மற்ற இரண்டையும் பெற்றுக்கொள். ஹரிச்சந்திரா, கொள்ளிப்படமும் துண்டும் கொடுத்தனுப்பு, அள்ளி கொடுக்கும் அரிசி மட்டும் தானடா உன் ஆகாரத்திற்கு. கோத்தினாரா அறுசோ எண்ண முதித்த நான் வாய்க்கரிசி ஆண்டை, வாய்க்கரிசியை கொண்டு நான் என்ன செய்வது என்று கேட்டேன். இரவு பகல் தூங்காதே என்பது இறுதி கட்டளை, ஞாபகம் வைத்துக் கொள்கின்றார். என்ன கடின திட்டம்? அண்ணவர் சொற்படி நகரின் புறத்தே வந்து கொண்டிருக்கிறேன். மயானம் எவ்விடத்தில் இருக்கிறதோ தெரியவில்லையே. மயானம் எங்கே இருக்கிறது?
இங்கேதான் இருக்கிறது. என்னை அடிமை கொண்ட வீரவாக தெரிவித்த மயானம் இதுதான் போல். இங்கே காவல் செய்து கொண்டிருந்த வீரனை தேரிக்கு அனுப்பிவிட்டோம். அவனுக்கு பதிலாக காவல் பணியையும் ஒப்புக்கொண்டோம். செத்தவரை சுமந்து வரும் சிங்கார பானை மரங்களை கொண்டு தங்குவதற்கு ஒரு பரன், நான் தங்குவதற்கு ஒரு பரன், தங்குவதற்கு ஒரு பரன் அமைத்து பச்சோலை தட்டி கொண்டு பகலவன் அந்த சூரியன் ஒளியையும் மறைத்து விட்டோம். எடுத்து கூட்டி கண்ணுக்கு எட்டியவரை காசமுடி, என் கண்ணுக்கு எட்டியவரை காசமுடி, பிள்ளை அழகிய புகைமண்டலம் காரில் சூழ்ந்த இரவு நேரம் இடையிடையே புடுங்கள் வெகு நள்ளிரவின் சத்தத்தை ஊடுருவி தொனிக்கும் நாய் நரி பேய்களின் கூக்குரல் கூக்குரல் கூக்குரல். இதற்கிடையே மனித சஞ்சாரமற்ற மயானத்திலே தன்னந்தனியனாய் என்று தத்தளிக்கும் பாவி அரிச்சந்திரன் இறப்பதற்கன்றி ஜீவர்கள் பிறப்பதன்றி இருப்பதற்கல்ல. அதன் முடிவிடமே கிடைத்தது. மக்களின் நலனுக்காக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த திரவியம் முனிவருக்கு வாரி கொடுத்தது மாபெரும் குற்றம் 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 இப்போது தெரிகிறது. உள்ளத்திலே கவலம் கொண்டு உத்தமம் போல் பேசிய தவறிய சூதை அறியாமல் உபமான மொழி அறியாமையால் உள்ள தீங்கலமாகிறது. தேசத்து மன்னர்கள் எல்லாம் அந்த முடிசோடி இந்த உலகத்தையே ஆண்டிருந்தனர். காட்டில் இருந்து கமண்டலம் சுமந்து காய் கனியை புதித்து வாழும் கௌசிகரிடம் அந்த கௌசிகர் நான் உண்மையை கடன்பட்டேனா? எதற்காக எனக்கு இந்த நிலைமை வந்தது? காத்தினாரா? எதற்காக எனக்கு இந்த நிலைமை வந்தது? ஏன் எனக்கு இந்த நிலை? நீ
என்னை பார்த்து எத்தனை பேரும் பயந்து ஓடிக்கின்றார்கள். ஐயா, நாங்கள் யாரையா? பேய்களே, இங்கு இந்த இடத்திற்கு எதற்காக? இந்த சுடுகாட்டில் வாழும் பேய்கள் ஐயா. எதற்காக இங்கு வந்தீர்கள்? இங்கு எதற்காக வந்தீர்கள்? என்னிடம் எதற்காக வந்தீர்கள்? பேய்களே, நான் பெண் பேய் ஐயா. எதுக்காக வந்திருக்கனா? என்னை இந்த ஊர் மக்கள் அடித்து கொண்டு விட்டார்கள். ஊர் மக்கள்? ஆமா. அதனால் பேயாய் தெரிகிறேன் ஐயா. ஐயா, பேயின் பெண்மே ஐயா. பெண்மை? ஆமா. பல ஆண்களை கற்பழித்தேன் ஐயா. பல குடும்பங்களை கெடுத்தேன் ஐயா. சாராயம் காட்டினேன். சாராயம் குடிச்சவங்க 10 பேர் இறந்து விட்டாங்க. அதனால மண்டையில் அடிச்சதில்லை. ஐயா, என்னை பார்த்து எத்தனை பேரும் பயந்து ஓடி இருக்கின்றார்கள். தாங்கள் பயப்பட மாட்டீங்க.
இருக்கின்றீர்கள். நீங்கள் யாரையா? உங்கள் வரலாறு தான் என்னையா? கூறுங்கள் ஐயா. எனது வாழ்க்கை வரலாறு தாங்கள் கேட்க வேண்டுமா? காசிநாதா, இது என்ன சோதனை? எனது வாழ்க்கை வரலாறை சப்தரிஷிகள் மகான்கள் கேட்கக்கூடாதா? பேய்கள் கேட்க வேண்டுமா? அம்மா, சுடுகாட்டுக்கு வந்த பேய்தான் கேட்கணும். பேய்களே, எனது வாழ்க்கை வரலாறை தெரிவிக்கிறேன், சற்று மறைந்திருந்து கேளுங்கள். எதற்காக என்றால் இந்த இடத்திற்கு வருபவர்கள் தங்களை பார்த்து பயந்து விடுவார்கள். மறைந்திருந்து கேளுங்கள். எப்படி மறைந்திருந்து கேட்க வேண்டும்? ஆமா, அதோ அந்த ஆலமரத்தின் மேல் அமர்ந்து இலைகளோடு இலைகளாக மறைந்திருந்து கேளுங்கள், தெரிவிக்கிறேன். பாருங்க, நீங்க உங்க வரலாறு படிக்க. எனது வாழ்க்கை வரலாறை தெரிவிக்க வேண்டுமா? பிறந்ததும் மண்ணே இறப்பதற்கென்றே தேடிடும் நோய். பிறந்ததும் மண்ணே இறப்பதற்கென்றே பேதிடும் நன்னோ. குடலையை காக்க கனிவு கொண்டேன், பரம் தந்து உன்னடி கீழாயிருக்கு என்னை வாழ்விப்பாயே தேவா. காத்தினானா 56 வேதத்தை இந்த மயானத்தில் இருக்கிறேன் என்பதை உன்னிடம் யாரும் பார்த்திருக்கின்றார்? யார் போய் சொல்லுவார்? யாரப்பா சொல்லுவார்? Yeah.
பொன்மயமான பிறகுகளுடைய வண்டினங்களானவை மேல் விழுந்து மிதித்ததினால் வெள்ளியதான அரும்புகளில் கழித்து அவைகளிலிருந்து வடிகின்றதேனும் மரங்களில் பழங்கள் கணிந்து வடிகின்றதேனும் பெருக்கருத்து கலனிகளில் பாய்தலினால் தென்னல் பயிர்களானவை யாதாரித்த எல்லாருக்கும் கோத்தல நாட்டில் நான் நீதி வருவாது ராஜாங்கம் அவனை எதிர்த்து அவனுக்கு துணையாக மற்ற திக்குப்பாளர்கள் என்னோடு இருக்க உங்களை கோடு பிடுங்கி திக்குப்பாளரை திரையிட்டு என் நாட்டின் பாதம் உம்மாறி பெய்யும்படி வந்தனுக்கு கட்டளையிட்டது என்று என் வழிப்பிதுகள் இச்சுவாக முதல் 27 பேர்களும் என்பாள் மயில் புற பூமியில் திக்கு விஜயம் செய்து நவகண்ணங்களையும் ஜெயித்து நான் பகவூர் அரிச்சந்திரன் என்ற நாமம் பெற்று அங்கம் பங்கம் கணிகம் குளிந்தம் அருணம் புறப்பீனம் அவந்தி ஆந்திரம் திங்களம் வங்காளம் தெக்கரம் தேவானம் இந்து திராவிடம் சீனம் சோழகம் கொங்கலம் ஒட்டியம் குந்தரம் கொள்ளம் கோத்தரம் என்ற 56 நாட்டை நான் ஆண்டதும் மண்டபத்தில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற பச்சை இலக்கணம் ஒருபுறமும் கடாச்சனாவளம் ஒருபுறமும் இருந்து பிழைகளை ஏற்றும் பாட்டுக்கு செய்த வீணை வேணு முருதங்கம் கொண்டக்கோள் நாதபுரம் முதலில் 32 வார்த்தை வித்வான்கள் கூடி சாமவகத்தின் முறைப்படி துருதி குறையாத பாடம் எங்காதில் சங்கீதம் கேட்டதும் மக்களின் நலத்திலே நான் மாறாத கண்ணோட்டம் கொண்டு என் கையில் செங்கோல் பிடித்ததும் கைலிவளனே கங்காதரனே
மனைவிமார்கள் மூலவத்தில் வந்து கௌதமனுடைய ஆசிரமத்தில் உள்ள தடாகத்தில் நீராடி சென்றார். இதை அறிந்த கௌதமர் கோபம் கொண்டு இத்தடாகத்தில் நீராடும் ஆடவர் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாற கடவுள் என்று தவறிவிட்டார். இதை அறியாத சந்திரன் மறுநாள் வந்து பெண்கள் கரையில் இருக்க தான் முன்னதாக சென்று நீராடினார். உடனே முனிவர் சாபப்படி ஆண் உருவம் மாறி பெண் உருவமாக நின்று சந்திரனை பார்த்து மனைவிமார் துக்கம் கொண்டு மகாவிஷ்ணுவை துதிக்க அன்னவர் மனம் இறங்கி வந்து சந்திரனான பெண்ணை பார்த்து மோகித்து அவரிடம் கூடியிருக்க மகாபாரகன் நான் பிறந்து உடனே மீண்டும் சந்திரனான பெண்ணை தடாகத்தில் மூழ்கச் செய்து சுய உருவம் பெற்ற சந்திரனிடம் தாபத்தின் விவரம் சொல்லி அனுப்பிவிட்டு அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததால் நான் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததால் எனக்கு அரிச்சந்திரன் என்ற நாம விட்டு கௌதம முனிவரிடம் ஒப்படைக்க முனிவர் என் தந்தையான திருச்செங்கி சக்கரவர்த்திக்கு என்னை புத்திரனாக அளித்தார். அன்று முதல் நான் ஒரு மேடையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த கோசல நாட்டை எனக்கு முடிசூட்டி வைத்தார். நான் நீதி வழங்காது அரசு படித்து வருங்க எனக்கு அரசாங்கம் ஏற்று முடிசூட்டி நான் அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாளிலிருந்து என் நாட்டிலே தங்க நீதி பதும நீதி கொளிக்கும் கங்கை செல்வ செழிப்புடன் வாழ்ந்தீரப்பாடா. தங்க நீதி பதும நீதி கொளிக்கும் கங்கை தனியாடி விடையொழித்து வருமறையோ தீர்ப்பு யாத்திரை வாசிகளாகிய வேதியர்கள் என்னிடம் வந்தார்கள். அவர்களை கண்ணுற்ற யான் சுவாமிகள் தாங்கள் எத்தேத்த வாசிகள் இங்குற்ற காரணம் என்னவென்று கண்டதற்கு ஓ ஹரிச்சந்திரமுமா நாங்கள் தீர்த்த யாத்திரை வாசிகள் கங்கை முதலிய தீர்த்தங்கள் ஆடி கண்டகி என்னும் தீர்த்தமாடும் பொருட்டு கண்ணல் உரி சென்றோம். நாங்கள் கண்ணல் உரி சென்றோம். அங்கோ ஒரு அதிசயம் கண்டோம். அதாவது அண்டத்தில் உள்ள அறிவையாயின் அழகை எல்லாம் ஒருங்கே திரட்டி ஒரு உருவமாக படைத்தானோ பிரம்மா பிரம்மா என்று அவசிக்கும்படியான பேரழகை பெற்ற பெண் ஒருத்தி மதுரை என்றவர்தான் உதித்து தாராவதி என்று பெயர் பெற்று அவள் மாலை சூடும் மங்கையானால் அம்மா தாய்மார்களே பெண்ணாக பிறந்ததிலே தந்திரபதியானவள் ஒரு அற்புத பிறவி அம்மா. அக்கினியில் பிறந்தவள் அவள் தாராவதி என்று பெயர் பெற்று அவள் மாலை சூடும் மங்கையானால் அவளுக்கு சுயவரம் நடத்தும் பொருட்டு தேர்ந்த மன்னர்களுக்கெல்லாம் மதுரைய மன்னர் நிருபம் எழுதி இருக்கிறார். ஆனால் அவளோ உமக்கே தகுதியுடையவள் என்று சொல்லி போயினர். அது கேட்டனா அக்கடமே ரதம் ஏறி கண்ணல்முடி நாட்டின் வழிநாடி மருதம் முல்லை குறிஞ்சி முதலான இடங்களை கடந்து பாலை நிலத்தின் வழிமுகி செல்லுங்கள். அங்கே ஆலயம் கொண்டிருக்கும் காளி கௌமாரி தாமுண்டி தன்னிதியை கண்டு கற்பன சுவாமியையும் கண்டு அங்கே முடிப்ப சுவாமியையும் கண்டு ரதம் விட்டிறங்கி ஆலயத்தில் சென்று பார்க்குங்கள். வாயில் கற்றேனும் கற்பனையும் கற்சலையும் கற்கனையும் கண்டு மூலத்தானம் பெற்று அம்பிகை மனதில் திரும்புங்கள். நற்றீரை விட்டிறங்கி நாயகியை தொழுகிறங்கி முத்தேரை நோக்குதலும் முடிவேந்தன் கருணை வெளிமுனைகளாக்க கற்றேரும் கற்பதியும் கற்ற
கற்களையும் கற்களையும் என் கண்ணின் முன்னே ஒற்றேறு ஒப்பரையும் ஒத்தெடுத்து பொற்களையும் பொழிந்ததற்கு என்ன ஆச்சரியம்! கல்லாக தோற்றிய தேர் முதலானவை பொன்மயமாக தோற்ற கல்லாக தோற்றிய தேர் முதலானவை பொன்மயமாக தோற்ற என் கண்களுக்கு நான் அதிசயித்து திரும்பவும் காளியிடம் சென்று விவரம் கேட்க காளிகா தேவியானவள், அடே பாடகா, திரிபுர சங்காரனான சிவன் அருளியை தேரானது, திரிபுர சங்காரனான சிவன் அருளியை தேரானது பிரம்மாவிடம் 60,000 வருடம் இருந்து அவனால் வருணனுக்கு அளிக்கப்பட்டு வருணனிடம் 30,000 வருடம் இருந்து பின்னால் என் ஆலயம் கொண்டு வந்து நிறுத்தி கண்ணால தவித்து இவைகள் யார் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவரிடம் இத்தேர் வரி முதலியவற்றை கொடுத்து விடு என்று எனக்கு வருணன் சொல்லி 20,000 வருடம் ஆயிற்று. ஹரிச்சந்திரா, இப்பொழுது உன் கண்களுக்கு பொன்மயமாக தோற்றியதா? நீயே இவைகளை எல்லாம் அடைந்து கொண்டு கண்ணமாபுரி சென்று மகிழையும் காவலியை மணந்து அயோத்தியை அரசு புரிந்து மகிழ்ந்திருப்பாய் என்று சொன்னாலே என்று பின்னால் கௌசிகமுடியும் சூழ்த்தியால், அதற்கு பின்னால் கௌசிகமுடியும் சூழ்த்தியால் நாடு நகரை இழந்து கடனுக்கு மாளாகி காசி நகரை அடைந்து பெண்ணு பிள்ளையை விட்டு நீயும் அடிமையாகி மயானம் கற்கப் போகிறாய் என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றாரே. வா, அன்று என் முன் தோன்றி எனக்கு காட்சி கொடுத்து பிரசன்னமாகி என் முன் தோன்றி எனக்கு காட்சி கொடுத்து நடந்தவர்கள் அத்தனையும் எடுத்து சொன்னாயே. அதற்கு பின்னால் நடக்கப் போவதை ஏனம்மா எனக்கு சொல்லாமல் போய்விட்டாய்? அப்படி என்றால் நான் ஆதியிலே அடிமைப்பட்டவனா? இல்லை, ஜாதி, இந்த ஜாதியில் நான் அடிமைப்பட்டவனா? இல்லையே, இல்லை. எதற்காக எனக்கு ஆதியிலும் அடிமை என்னை
நிலத்தை சுமப்பவன் போகின்றான் என்றோ இளவற்றோர் மனிதன் போகின்றான். ஊருக்கு ஏற்றுதாரி ஒவ்வொருவருக்கும் இதுதான் தமவீடு. ஊருக்கு 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 வெளியே ஒருவாடை ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. மயானத்தை சுற்றி பார்க்கலாம்.
ஒரு நாமம் ஆராயணம் எம்மந்திரம் அனுசந்தகம் மரபாதி வாரா பெருவா மறிபிரவி பாராயண மறை நான்கும் இயம்பும் அறிவோம் மறி நாராயண 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 நாராயண. தேவ நாட்டிலே தேவேந்திரன் சபையிலே தேவேந்திரனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம்? பூலோகத்திலே மாநிலனாய் பிறந்தவனும் அந்நிய மாதிரி அருங்கடலிலும் நாடாதவனும் மெய் என்று போய் உரைக்காதவன் பூலோகத்தில் இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டான். யாரவா? தேவேந்திரன். உடனே பக்கத்திருந்த வசிஷ்டன் உண்டு உண்டு என் சீடன் பாலுக்கொருவன் பராதர் சொல்வன் எல்லோருக்கும் மறைவர்களுக்கும் ஆருக்கு நிற்கான ஹரிச்சந்திரன் என்றான். உடனே வந்துவிட்டது கோபம். யாருக்கு? விஸ்வாமித்திரனுக்கு. அவன் பொய்யன் புழுவன் வேசநகன் தவிர்த்து பேசுவான். மெய்யை பொய்யன்பான் பொய்யை மெய்யன்பான். அந்த ஹரிச்சந்திரன் ஒரு நாளை 1000 பொய்யன் சொல்வான் என்றான். இருவருக்கும் மாறி ஏற்பட்டது. மாறின் காரணமாக தேவேந்திரனிடத்தில் என்ன கேட்டுக்கொண்டான்? நான் நினைக்கின்ற நேரம் தேவர்கள் வந்து தக்க சமயத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தெய்வலோகத்தில் இருக்கும் அக்கினி பாவனாக என்னை காஞ்சிமா நகரத்தில் இருக்கும் காலகண்டன் போலே நடித்து அரித்ததன் பெண்டு விலைகளை விலைக்கும்படி உத்தரவிட்டார். அண்ணவர்களே, எவ்வளவு திறமையும் கொடுத்து வாங்கினேன். மற்ற பாரின் மீது மதம் கொண்ட யானை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் கொண்ட குருடன் ஏறி நின்று அவன் கையில் வெள்ளிக்கமம் கொடுத்து மாணிக்கங்கள் சுழற்றி இருந்தான். எவ்வுயரம் போகுமோ அவ்வுயரம் பதமும் கொடுத்து வாங்கினேன். அண்ணவர்களை விலைக்கு வாங்கி படாத கொடுமைகள் செய்து விட்டேன். ஆனால் ஒருவையும் வரவழைக்க முடியவில்லை. ஆதலால் நேத்திரம் தெரியாதவன் போலும் செடி கேட்காதவன் போலும் படித்து நடித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்க இந்த முத்தையா வரமாட்டானியா? பிராமணத்துல நல்ல பச்சரிசி சாதமும் பருப்பு கொழுந்துனால கொழுத்து விட்டா கொழுத்து விட்டா கொழுத்து விட்டா கொழுத்து விட்டா. அட முத்தையா, எங்கட நக்குறவன் சீக்கிரம் வரேன்டா பிச்சு. முத்து வாடா. செவரியில் வெள்ளடிக்கிறாங்க. முத்தையா வயசான காலத்துல ஓடி ஆடி விளையாடுது. தாத்தா இங்க நிக்குது. முத்து அதை ஏண்டா அதோட ஏண்டா முத்தையா? 6 தரம் 6 தரம்டா. 6 தரம்டா. ஐயோ, ஒரு புரியலையா? புரியுது. 6 மனைவிகள் கட்டினேன். குழந்தை இல்ல. எப்படி இருக்கும்? 7ஆம் தாரமா ஒருத்தைய கட்டிட்டு வந்தேன். அவ இப்படி இருக்கா தெரியுமா? கிளி மாதிரி இருக்கா. மலையாள இல்ல, அப்படிதான் தோணும். சிவத்தை போகாத தம்பி, கிளி மாதிரி அவளை கட்டிட்டு வந்தேன். பிள்ளை இல்ல, அவளுக்கும் குழந்தை இல்ல. என்னடா 7 தாரம் கட்டி குழந்தை இல்லையே? எனக்கு என்ன சந்தேகம்னா 7 பேத்துக்கு கர்ப்பப்பை இல்லைன்னு நினைக்கிறேன். கர்ப்பப்பை இல்லைன்னு நினைக்கிறேன். அதை போய் எப்படி பார்த்தா? அப்ப பிள்ளை இல்லைன்னா அப்புறம் தானே தம்பி. 7 தாரம் கட்டி பிள்ளை இல்லையடா. செஞ்ச பாவம் என்னடா காரணம்னு அவகிட்ட கேட்டேன். செஞ்ச பாவம். தாத்தா, நான் சொல்றது நீங்க செய்யுங்க, உங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் நீ சொன்ன. நான் சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருக்கியா? என்னடா? நான் என்ன சொன்னேன்? என்ன 7 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டுருக்கேன். ஆமா, அது விவசாயம் பண்ணாம சும்மா அப்படியே கிடக்குது. தர்சா கிடக்கு. கேட்ட ஒரு 3 மாசம் குடு. அப்படி ஓட்ட வைக்க விளையும். ஆமா, ஆனா நிலத்தை
தூக்கவும் மாட்டேங்கிறேன். ஏன் கிளப்ப சும்மா தான் கிடக்குது. ஏண்டா முத்தையா, 7 ஏக்கர் வாங்கிப்படி சும்மா தான் கிடக்கணும். உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்? இந்த மாதிரி வேலை வாங்கிக்க வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகும், பிள்ளைக்கு பிள்ளையாகும். உன்னை நான் தானடா வச்சிருக்கேன். இப்படி ஊருக்குள்ள சொல்லி ஒரு வயது கொண்டு கொடுக்க மாட்டேன். முத்தையா, 7 ஆளுங்க 7 தாரம் வந்தேன்னு சொல்லி என்னைய வேலை நீங்க வச்சிருக்கீங்க. இல்லடா முத்தையா, பிள்ளையா வச்சிருக்கேன். இல்லையாவா? முத்தையா, 7 ஆளும் கட்டி குழந்தை இல்லையே, என்ன காரணமும் அவன்கிட்ட கேட்டேன். நீ என்ன சொன்ன? தாத்தா பாராயணம் கேட்டா புத்தகம் தந்தானம் கிடைக்கும் சொல்லி என் ஆத்துக்காரி நீ கூட்டிட்டு போனியா? கூட்டிட்டு போனேன். அங்கடா பாராயணம் கேட்கிறேன். என்ன கூட்டிட்டு போனீங்க? அதோடு பட்டுட்டா கேட்கிறீங்களா? ஏய் விஜயா, விஜயா ஆதரத்தை போடுறான் கொடுக்க போயிட்டா. மெதுவா மெதுவா மெதுவா. நாராயணா நாராயணா சோடி முடிஞ்சு போச்சு. அப்பா வாங்கப்பா, கடைசியா பாக்குறாங்க, பாத்துட்டு போயிருங்க. தாத்தா பாராயணம் கேட்க ராமலிங்க கடைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். மாமி எல்லாம் உள்ள போனா பாராயணம் கேட்கறதுக்கு போன இடத்துல ஐயர் சொல்லிட்டா, நீங்க நான் பாராயணம் ஊதுற எல்லாத்தையும் மாமியை கூட அவங்க ஆத்துக்கு போக முடியாது ஐயர் சொல்லிட்டா. மாமி நேரம் வண்டிக்கிட்டு வந்தவ வண்டியில ஏற வண்டி தானே, வண்டியில ஏறல. மறுபடியும் ஐயர் ஆத்துக்குள்ள பூந்து கதவை சாத்தி காப்ப கொடுக்குறா. மாமி உள்ள இருக்கா, நான் வெளியே இருக்கேன். நீதானே இருக்க குடிக்கிறது. சரி பாராயணம் கேட்கிறாங்களா அப்படி கதவை சாத்திட்டாங்கல்ல, அதுல சுவாயில சாமி துறைக்கிறாங்களே போறோம். அது வழியா அப்படி கண்டு பார்த்து ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்படியே கொல்லப்புறம் போய் முனைய பார்த்தேன். ஜன்னலுக்கு மேல நெருக்கமா இருந்ததுனால உள்ள நுழைய முடியல. அப்படியே எட்டி பார்த்தேன், மாமி எந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா. பாராயணம் சொல்லி கொடுக்கக்கூடிய நூறு கூட கிடக்குது. ஐயர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா. பக்கத்துல ஒரு விளக்கு ஜெகஜோதியா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் மங்கடா இருந்துச்சு. மொத்தம் ஊதி அணைச்சிட்டா. கும்முன்னு இருட்டா இருக்கு. ஏதாவது பாட்டை சத்தம் கேட்குதா, பேச்சு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தேன். ஒரு சத்தம் கேட்கல. ஆனா ஒரே ஒரு சத்தம் நல்லா கேட்டுச்சு. தப்பு 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 அப்படி தெரிஞ்ச சத்தம் உள்ள வந்துருக்குமே. அண்ணன் முடிச்சு பார்த்துட்டா மாமி அடுத்த நித்திர பண்ணிட்டா. உன்னை பாராயணம் கேட்க கூட்டி போய் சொன்னானா அடுத்த வீட்டுல போய் படுக்க என்ன வயசுக்கு நான் ஓடி போறேன். அப்ப சொத்தப்பி ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. உன் முகச்சாடி என் முகச்சாடி ஒண்ணா இருக்கு. மூச்சாட ஒண்ணு மாதிரி இருந்தா வேற மாதிரி கதையை கொண்டாந்து விடுற. எனக்கு என்ன ஊர்க்காரங்க சொல்றாங்க, நான் வீட்டை விட்டு வெளியில போனோம்னா சொத்தப்பி சொல்லுது. அடே நோட்டால நான் தானே வச்சிருந்தேன். எந்த ஊர்க்காரங்க சொல்லிருக்காங்க? இல்லடா வேலைக்குடா. அதனால ஏண்டா அப்படி மாமி வருவா. நான் மாமிட்ட ஆட்டுக்காரி வரட்டும். அவ கால் போனா இல்லைன்னா அவன் கோல் முடியல. அதை நீ செய்த மாமி சொல்ல சொல்ல உடனே பத்தி பாடுறேன்டா. சொல்ல சொல்ல இருக்கிறதா Oh
மணியண்டா சாமி, ஒரே பாட்டோட ஒரு தடவை சாச்சிட்டீங்க. மாசம் 30 நாளா அப்பனார் அனைவருக்கும் இனத்தார் அனைவருக்கும் பத்தாயா தெரியுது. நமது மேல கண்ணங்குளம் கிராமத்துல 3 நாள் ராத்திரிக்கு ஏன் மீனா வேணும் ஏன் கேட்கிறாங்க. ஆமா, இன்னும் இந்த செக்ஸ் குறையாம இருக்கா? அந்த படம் இடுப்புல நிக்கிட்டாரு பாருங்க. அந்த இடுப்பு பாருங்க. என்ன பண்றது இப்ப? ஒரு மாதிரியா இருக்கு. நோக்கு என்னடா பண்றது? தாத்தா கருப்பாச்சேரி கொடுத்துருக்காரு. தாத்தா கூப்பிட்டு மறைக்கிறதுக்கு எண்ணெய் கலந்து சொல்றியா? நீ செய்த தவற மறைக்க என்னைய உனக்கு சொன்னதாரு எனக்கு சொன்னது முத்தையே. அவன் எங்க அது உண்மைதான். இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறது வேஸ்ட். இதெல்லாம் உனக்கெல்லாம் காது குடையிற மாதிரி. நான் கேட்டேன். படுக்கலை சூர்யா, நீ மகாபாரதத்துல எங்க சித்திட்ட ஒரு கேள்வி. மகாபாரதம் இல்ல. ஐயோ அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க. பண்ண போறேன். படுக்கலை ஒரு விலை கொடுத்து வாங்கணும்ல. சாதாரண
போயோ என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க தாயி, சொல்லுங்க. சரி, நீ பெரிய தந்திரகாரி, பெரிய மந்திரகாரி. உனக்கு மான காட்டுல போய் படுத்துக்க, பிறகு ஓடி வந்துடுங்க. ஓடுறாங்க. பாடகும் தந்தைகள் பாடகரும் மணிந்து பாடகும் தந்தைகள் பாடகரும் மணிந்து காலிலே இப்போ பாடவில்லையே வைத்தாயு காலில் விளக்கு போட்டா இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாப்பா? சண்டி, என்ன வேலை செய்ய வேண்டும் தெரியுமா? 200 குடம் ஜலம் திரட்ட வேண்டும். முத்தையா, தண்ணீர் கூட எடுத்து சாணம் போடணும். சாந்து குணமில்ல வாரியனி தகையாமே செண்பகமே